ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நம்ம சேனலில் எப்படி நம்ம வீட்டிலேயே டேஸ்டியாக மைசூர் பாக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு சளிச்ச மாவு எடுத்துக்கோங்க, கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1½ கப்பு நெய் எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம சளிச்சு வச்சுருப்போம்ல, அந்த மாவில் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1½ கப்பு சீனி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நம்ம சீனி பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா அந்த சீனி பாவில் இந்த மாதிரி பபிள்ஸ் வர தொடங்குனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கீங்களா கடலை மாவு, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கட்டி ஆகிட தொடங்கிச்சு. இந்த மாதிரி ஒரு அல்வா பண்ணும்போது வரையில திரண்டுட்டு அந்த மாதிரி வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அப்புறமா இதை ஆற விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இங்கே தான் நம்மளுக்கு பீஸ் கரெக்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மைசூர் பாக் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.